ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங். நீங்கள் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப கேப் ஆகிடுச்சு வீடியோ போடுறதில். இனிமேல் தொடர்ந்து போட நான் ட்ரை பண்ணுறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் கந்தன் இருப்பான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதே மாதிரி நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது குன்றத்தூர் முருகன். குன்றத்தூர் முருகன் கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகரே இந்த இடத்துல தங்கி ஓய்வெடுத்து போயிருக்காராங்க. அவர் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருத்தணிகைக்கு வள்ளி கல்யாணம் பண்ண வரும்போது அவரை ஓய்வெடுத்து சிவனை வழிபட்டு போன இடம்தான் இந்த குன்றத்தூர் முருகன் கோயில். தினமும் நம்ம முருகர் சிவனை வழிபடுறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. அப்படி வர வழியில் இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் சிவனை வழிபடுறதுக்காகவும் இந்த குன்றத்தூர் மலை அடிவாரத்தில் இருக்க கந்தீஸ்வரரை வணங்கிட்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகருக்கு மலைனா ரொம்ப இஷ்டம். அவர் மலை மேலே அந்த குன்றின் மேலே ஏறி ஓய்வு எடுத்துகிட்டு இந்த குன்றத்தூரில் வழிபட்டுட்டு தான் திருத்தணிகை போயிட்டு வள்ளியை திருமணம் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த முருகர் இங்கே தங்கினதுனால இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த கோவிலுக்கு பக்தர்களுக்கெல்லாம் நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா, முருகரை நம்ம ஒன்று வள்ளி கூட பார்க்கலாம், இல்லை தெய்வானி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தான் காட்சி கொடுக்குறாருங்க. இந்த கோவிலோட அமைப்பு அப்படியா இருக்குது. குன்றுன்னொன்னே பெரிய குன்று, நிறைய படி இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். வெறும் 84 படி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா சேக்கிழார் தெரியும்னு நினைக்கிற எல்லாருக்கும். சேக்கிழார் பிறந்த ஊர் இந்த குன்றத்தூர் தான். சேக்கிழார் தினமும் இந்த முருகரை மலையேறி வழிபட்டதாக புராணங்கள் சொல்லுது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய புராணத்தை இயக்குனவர் தான் சேக்கிழார். பெரிய புராணத்தில் என்ன இருக்குன்னா, 63 நாயன்மார்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட வரலாறுகள் அவங்க செஞ்ச அற்புதங்கள்லாம் சொன்னது தான் பெரிய புராணம். அப்படி அவருக்கு விசேஷமாக மலை அடிவாரத்தில் ஒரு கோவிலும் இருக்குது. சேக்கிழாரை வழிபட்டு தான் நம்ம மேலே வருவோம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம முருகர் அவ்வளோ அருமையாக இருக்காருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் கந்த சஷ்டி போது இந்த கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ கிளிப்ஸ். அது போகிறதுக்குள்ளே உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தை வர இல்லாதவங்க தொட்டில் கட்டி அரச மரத்தில் தொட்டில் கட்டுறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க தாலி கயிறு வாங்கி கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டிட்டு இந்த கோவிலில் முருகரை வழிபட்டு போனால் அது நடக்குது. நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 900 வருஷம் ரொம்ப பழமையான ஒரு கோவில். 2வது குலோத்துங்கன் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோயில். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா? அவர் அப்படியே ஒரு குழந்தை மூஞ்சோட. அன்றைக்கி கந்த சஷ்டியில் அலங்காரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அங்கேருந்து போகவே மனசில்லை. பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ மழை, நிறைய கூட்டம் உள்ளே இருந்துச்சு. யாருமே வெளியில் போகல. எல்லாருமே வேறு வேலையை பார்க்கல, முருகரை பார்க்குறது மட்டும்தான் வேலையாக அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தார். நம்மளோட கண் அவர்கிட்டருந்து எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப முருகர்னாலே அழகு தானே. குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுங்க இது. உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறக்காமல் போய் பாருங்கள். சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க. நிறைய கூட்டம் வருது. நிறைய பேருக்கு முருகர் அருள் கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு குன்றத்தூர் பல்லாவரம் பக்கத்தில். பஸ் ஃபெசிலிட்டி, ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா முருகரோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும். நானும் அந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக குன்றத்தூர் போங்க. முருகரோட அருள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.